பங்களா, வீடு, பணம், நகை நட்டு எதுவுமே இல்லை, இப்படி கஷ்டத்திலேயே நம்ம இருக்குமே அப்படிங்கிற ஃபீல் நிறைய பேருக்கு இருக்கு. இப்போ எதெல்லாம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோமோ அதெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. அங்கே பணம் 100 கோடி 200 கோடின்னு வச்சிருக்கிறவங்க கூட இருந்து பார்க்குறேன். இந்த வறுமையில் கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூடயும் இருந்து பார்க்குறேன். எங்கே சந்தோஷம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். நான் ஏதோ சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது கிடையாது, இதுதான் உண்மை. அங்கே போனோம்னா 2 கார் நிற்குது, ஒரு ஆஃபீஸு, 4 வீடு, 10 வேலையாட்கள், ஒரு கார்ப்பரேட் வாழ்க்கை மாதிரி தான் அவங்க வீடு இருக்குது. நான் நேரடியாக பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கார்ப்பரேட் அப்படிங்கிறது வந்து கம்பெனி சிஸ்டமேட்டிக்காக இருக்கும்ல, அதே போல் வீடு இருக்குது. ஒரு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா கணவன், மனைவி, அப்பா, அம்மா, பிள்ளைகள், பேரன், பேத்தினி எல்லாரும் கூட ஒரு ஒற்றுமையாக எப்படி இருக்கணும். அந்த பணக்கார ஃபேமிலியில் கேட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அதில் பூட்டு இருக்கும், வாட்ச்மேன் இருப்பார், அப்புறம் ஒரு டோர் இருக்கும், அங்கே ஒரு பூட்டு இருக்கும், 2 கேமரா இருக்கும். இதை தாண்டி உள்ள போய் பெட்ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு மூலையில் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே வசதி இருக்குது, அங்கே என்ன சந்தோஷம் இருக்குது. அந்த கஷ்டப்படுற ஃபேமிலி இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிறத சாப்பிட்டுட்டு மனசை விட்டு பேசி சிரிப்பாங்க. சிரிக்கிற சத்தம் 4 வீட்டுக்கு கேட்கும். இதனால நம்ம புரிஞ்சுக்கணும். பணத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் அவஸ்தப்படுறாங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை தூக்கி இல்லை அதுங்களுக்கு கொடுக்கலாம், அதையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த பணத்தை அப்படியே வச்சிருந்து அந்த பணம் பேங்க்லேயே இருக்கும், அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அனுபவிக்குமா என்னன்னு தெரியாது. கடைசியில் யாரும் 3வது ஆள் வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இது இயற்கையோட சுயற்சி. இவங்களை சேர்த்து வைக்க சொல்லி வேற யாருக்காவது கொடுக்க சொல்லுவார் கடவுள். அதுக்கு தான் அவங்க சேர்க்குறாங்க. அது இவங்களுக்கு தெரியாது. அந்த புத்தி இறைவன் கொடுக்க மாட்டார். பணம் வச்சிருக்கிறவங்க வச்சிருக்கட்டும், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நம்ம ஃபீல் பண்ணணும். நம்மக்கிட்ட இல்லைன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, நாம சந்தோஷமா இருக்கும்.